ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீட் யூஜி எக்ஸாம் எழுதக்கூடிய தேர்வர்கள் ஆதார் பயோமெட்ரிக் புதுப்பிக்க வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்குது. அது குறித்தான செய்தியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இளநிலை மருத்துவ படிப்புக்கான தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு நீட் யூஜி எழுதும் அனைத்து தேர்வர்களும் தங்களது ஆதார் பயோமெட்ரிக் விவரங்களை புதுப்பித்து வைத்திருக்குமாறு தேசிய தேர்வு முகமை NTA அறிவுறுத்தியிருக்காங்க. தேர்வு நடைபெறும் நாளில் தேர்வு மையங்களில் எவ்வித தடையுமின்றி பயோமெட்ரிக் சரிபார்ப்பை மேற்கொள்வதை உறுதி செய்ய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தனது எக்ஸ் தள பதிவில் தெரிவிச்சிருக்காங்க. தேர்வு மையத்தில் சுமூகமான பயோமெட்ரிக் சரிபார்ப்பிற்கு இது அவசியமானது என்று குறிப்பிட்டுள்ள தேர்வு வாரியம், தேவைப்பட்டால் தேர்வர்கள் தங்களுக்கு அருகில் உள்ள ஆதார் சேவை மையத்திற்கு சென்று முன்கூட்டியே தங்களது விவரங்களை புதுப்பித்துக் கொள்ளலாம் என்றும் அந்த பதிவில் சொல்லியிருக்காங்க. இது குறித்து வெளியிட்டுள்ள பதிவில் UIDAI வழிகாட்டுதலின்படி ஒரு குழந்தைக்கு 15 வயது பூர்த்தியாகும் போது ஆதார் பயோமெட்ரிக் விவரங்களை புதுப்பிப்பது கட்டாயமாக இருக்குது. 15 முதல் 17 வயதுக்குட்பட்ட இந்த புதுப்பித்தல் செயல்முறை முற்றிலும் இலவசம். தேர்வர்கள் தங்களுக்கு அருகில் உள்ள ஆதார் பதிவு மையங்களை UIDAI.government.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலம் கண்டறியலாம். பெயர், பிறந்த தேதி, பாலினம், புகைப்படம், முகவரி மற்றும் பயோமெட்ரிக் தகவல்கள் துல்லியமாக இருப்பது அவசியமான ஒன்றாக இருக்குது. இது பதிவு அல்லது சரிபார்ப்பு செயல்பாட்டின் போது ஏற்படக்கூடிய குளறுபடிகளை தவிர்க்க உதவும். ஆதார் தவிர மாற்றுத்திறனாளிகளுக்கான UDID அட்டை, சாதி சான்றிதழ்கள் போன்றவை செல்லுபடியாகும் நிலையில் இருப்பதையும் புதுப்பிக்கப்பட்டிருப்பதையும் தேர்வர்கள் உறுதி செய்ய வேண்டும். நீட் UG 2026 தேர்வுக்கான ஹால் டிக்கெட் ஏப்ரல் 27 காலை 10 மணிக்கு வெளியிடப்படும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவிச்சிருக்காங்க. தேர்வர்கள் தங்களது ஹால் டிக்கெட்டை neet.nta.nic.in என்ற இணையதளத்தில் பதிவு செஞ்சுக்கலாம். தேர்வு மையத்திற்கு ஹால் டிக்கெட் கொண்டு வருவது கட்டாயம். அது இல்லை என்றால் தேர்வர்கள் தேர்வு அறைக்குள் அனுமதிக்க மாட்டாங்க. தேர்வுக்கு முந்தைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையை மாதிரி தேர்வுகள் எழுத அல்லது பாடங்களை தீர்ப்புதல் செய்ய பயன்படுத்தி கொள்ளணும். நீட் UG 2026 தேர்வு மே 3 அன்று நாடு முழுவதும் 552 நகரங்களிலும் வெளிநாடுகளில் 14 நகரங்களிலும் நடைபெற இருக்கு. இந்த தகவலை தான் தேசிய தேர்வு முகமை அறிவிச்சிருக்காங்க. நன்றி.